இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்ச ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம திறமையான கார் மற்றும் பைக் பந்தய வீரர். இப்போ ரீசெண்டா துபாயில நடந்த கார் ரேஸ்ல வெற்றி பெற்று நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்தவர். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரசிகர்களால் அல்டிமேட் ஸ்டார் தல ஏகேன்னு அழைக்கப்படுற அஜித் குமார் பத்தி தான் பார்க்க போறோம். அஜித் சினிமா துறையிலும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்கள்லையும் பல இன்னல்களை சந்திச்சு பல தடைகளையும் தாண்டி தோல்விகளை கண்டு துளி அளவு கூட துவண்டு போகாம அவரோட விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால 2 துறைகளிலேயுமே வெற்றியே குவிச்சிட்டு இருக்காரு. பள்ளி படிப்பை சரிவர தொடர முடியாம போனாலும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து தனக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்கிட்டாரு. சின்ன வயசுலேயே கார்கள் மற்றும் பைக்குகள் மீது தீராத ஆர்வம் இருந்ததால மெக்கானிக்காக வேலை செஞ்சு வாகனங்களை பழுது பார்க்கும் வேலைகள்ல ஈடுபட்டாரு. இதுவே இவர் இப்போ சிறந்த கார் மற்றும் பைக் பந்தய வீரரானதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். நேஷனல் லெவல் ரேசிங்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்முலா BMW ஏசியா சாம்பியன்ஷிப், பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப்னு பல சர்வதேச போட்டிகள்ல தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல பல தேசிய பந்தய போட்டிகள்ல பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்காரு நம்ம அஜித். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாடலிங்ல தன்னோட கெரியரா ஸ்டார்ட் பண்ணி விளம்பரங்கள்ல நடிச்ச நம்ம அஜித் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படம் மூலமா தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கி ஆசை, வில்லன், முகவரின்னு இப்போ ரிலீஸ் ஆக போற விடாமுயற்சின்னு பல தமிழ் படங்கள்ல நடிச்சு இப்போ ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்காரு. பைக் மற்றும் கார் பந்தயங்கள்ல பல முறை விபத்துக்களை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பல படங்கள் வெற்றி படங்களா இருந்தாலும் சில படங்கள் வணிக ரீதியா தோல்விய அமைஞ்சாலும் அதுல இருந்து மீண்டு பீனிக்ஸ் பறவை மாதிரி தன்னோட விடாமுயற்சியால வெற்றி பெற்று கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஏகே. ரீசெண்டா துபாயில நடந்த கார் பந்தயத்துல வெற்றி பெற்று நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காரு. இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிற ரசிகர்கள் அவரோட விடாமுயற்சி படம் ரிலீஸுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு உழைப்பு இருந்தா கண்டிப்பா நாம பெரிய வெற்றி பெறலாம். இதுக்கு உதாரணம் நம்ம ஏகே.